இரண்டாவதாக வெளிப்படுத்துதல் 11வது அதிகாரம் 4வது வசனத்திலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களாம்? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் ஒலிவ மரங்களும் விளக்கு தண்டுகளுமாய் இருக்கிறார்கள். பூலோகத்தில் ஆண்டவனுக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே என்று எழுதியிருக்கிறது. தேவன் தீர்க்கதரிசிகளை பார்த்து இவர்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட உவமையை கொண்டே அவர்கள் தீர்க்கதரிசிகள் என்று அவர் சொல்லுகிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய தீர்க்கதரிசன மாணவர்கள் எப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள்? தேவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒலிவ மரங்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். மரத்திலே விலையேற பெற்ற ஒரு மரம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மரம், புகழ்பெற்ற ஒரு மரம், கீர்த்தி பெற்ற ஒரு மரம், ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு மரம் என்று நாம் சொல்லுவது ஒலிவ மரத்தை. அந்த ஒலிவ மரத்திலிருந்து எடுக்கப்படுகிற எண்ணெயை வைத்தே தேவன் ஜனங்களை அபிஷேகம் அந்த நாளிலே பண்ணினார்.